முக்கிய செய்தி. திருவள்ளுவரின் காலடியில் நிற்பது ஒரு சிறந்த அனுபவம் என திருவள்ளுவர் சிலைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள பதிவேட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது பிரதமர் மோடி பதிவேட்டில் குறிப்பிட்ட விஷயங்கள் தொடர்பாக மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 3 நாள் பயணமாக கன்னியாகுமரிக்கு வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 3வது நாளான நேற்று தனது பயணத்தை முடித்துவிட்டு தனிப்படையில் விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு சென்றார். திருவள்ளுவர் சிலைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து மேலே உள்ள திருவள்ளுவர் சிலையினுடைய பாதத்திற்கு நேரடியாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு மலர் தூவி மரியாதை செய்தார். பின்னர் 3 முறை திருவள்ளுவர் சிலையை சுற்றி வந்து மரியாதை செய்த பிரதமர் மோடி கீழே இறங்கி வரும்போது அங்குள்ள பொறிக்கப்பட்டுள்ள அந்த திருவள்ளுவருடைய திருக்குறள், அவர் எழுதிய திருக்குறளை வந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியிருந்தது. அதை அங்குள்ள அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். பின்னர் அங்குள்ள வருகை பதிவேட்டில் பிரதமர் நரேந்திர மோடி சில குறிப்புகளை எழுதியுள்ளார். அதில் வந்து திருவள்ளுவர் சிலை காலடியில் இருப்பது ஒரு சிறந்த அனுபவம் எனவும், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய துறைகளின் மீது அவர் திருக்குறளில் உள்ள வாழ்க்கை, சமூகத்தின் கடமை மற்றும் நெறிமுறைகளை பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளால் உலகெங்கிலும் உள்ள மக்களின் இதயங்களை திருவள்ளுவர் வென்றுள்ளதாகவும், பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச மன்றங்களில் திருக்குறளில் இருந்து மேற்கோள் காட்டி அதன் மொழிபெயர்ப்புகளை பல்வேறு மொழிகளில் வெளியிடும் பாக்கியம் தமக்கு கிடைத்ததாகவும் கூறியுள்ளார். அதே போன்று மேலும் வளர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்பும் எங்களது நோக்கம் வள்ளுவரின் பணியில் இருந்து பெரும் உத்வேகத்தை தருவதாகவும், இன்று உலகளாவிய தீர்வுகளை வெளிப்படுத்துவதில் இந்தியாவின் பங்கு உலகமே உற்று நோக்கிறது எனவும், அத்தகைய நேரத்தில் வள்ளுவரின் போதனைகள் சிறந்த பங்குகள் வகிப்பதாகவும் அந்த குறிப்பேட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு செய்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.